வணக்கம். கனியின் சமையலில் உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான ஒரு முட்டை தொக்கு தாங்க. இப்போது ஒரு 6 முட்டையை நான் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதோட தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 3 பச்சை மிளகாய், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் மட்டும் தனியாக, அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதோட சோம்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, தக்காளி நல்லா ஒரு 5 தக்காளி வரைக்கும் எடுத்திருக்கேன். அதோட என்னோடய ஃபேவரட் மஞ்சளும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போது வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நல்லா கீறி எடுத்துக்கலாம். இது மஞ்சள் கட் பண்ண கத்தி தான், அதனால் அந்த கலர் அந்த முட்டையோடு சேர்ந்தாலும் நல்லது தான்னு நான் அதிலே கட் பண்ணுறேன். இப்போ ஒரு தவாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த தொக்குக்கு எடுத்து வச்சுருக்கிற அதே இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இதெல்லாம் இந்த எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக. மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மஞ்சள், உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுட்டு உடனே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெயில் நம்ம காஞ்ச எண்ணெயில் இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம், ஈஸியாக கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கீறி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த முட்டையை இதில் போட்டு நல்லா மசாலா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ தீ மிதமான தீயிலே இருக்கட்டும், சிம்லே வச்சுக்கோங்க. இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம இதை செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தொக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இந்த காரத்தோட முட்டை நல்லா ஈஸியாக கலந்துரும். பாருங்கள், இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தனியாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதோட நாம் 1 ஸ்பூன் சோம்பு, இது ஆர்கானிக் சோம்புன்னு கிடச்சிது. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், சீரகம் மாதிரியே இருக்குது, ஆனால் சோம்பு தாங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த தொக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ ஒரு நல்ல காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக கூட இதை வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் அவங்கவுங்க அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து பொடியும் சேர்க்க போகிறோம். பச்சை மிளகாவும் இதில் அது ஒரு காரமாக இருக்குது. அதனால் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைக்கிறதுனா குறைச்சிக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற இந்த அளவு கரெக்டாக இருந்தது. இப்போது மீதி இருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு, இப்போது
நான் இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல், உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை விட்டுடலாம். இப்போ தக்காளி, நறுக்கி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சள் வந்து பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன். அதை நான் நம்புகிறேன், அதனால் நான் யூஸ் பண்ணுறேன். இதை பச்சையாகவும் சாப்பிட்லாம். பச்சையாக வெட்டி வச்சா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் இப்படி சேர்க்குறேன். இப்போ புளி வந்து ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு தக்காளியை வதக்கிட்டு இப்போது கொத்தமல்லி பொடியை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். வெறும் ரெட் சில்லி பவுடர் வந்து அதிகமாக சேர்த்துனிங்கன்னா சில பேருக்கு ஒத்துக்காமல் போகும். அதனால் அது பாதியாக குறைச்சிட்டு நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். தொக்குங்கிறதுனால அதிகமாக சேர்த்துனிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தான் சேர்த்துணும். இப்போ தேவைன்னா இன்னொரு கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. உங்களோட தொக்கோட அளவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தொக்கு நல்லா வதக்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தலையை நம்ம தூவி விட்டுடலாம். அடுத்து நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற முட்டையை வந்து இதில் கலந்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஆனால் நம்ம எப்படி வதக்குறோம், அதை எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ நேரம் வதக்குறோங்கிறத பொறுத்து தான் அதோட டேஸ்ட் வந்து அமையும். இப்போ தக்காளி வந்து ஒழுங்காக வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து தக்காளியை வதக்கணும். அதே மாதிரி முட்டையை வறுக்கிறப்போ அந்த மிளகாய் தூள், அந்த உப்பு அதெல்லாம் எதுவுமே கருகாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்து கவனமாக செஞ்சிங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்ததை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையான நல்ல காரசாரமான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாதத்து கூட, சுடு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம்.